மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெற்ற பங்குனி திருவிழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜன் செல்லப்பா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அம்மா ஆட்சி அமைய விசேஷ வழிபாடு செய்தார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெற்ற பங்குனி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளது எனவும், கோவில்களில் பாதுகாப்பு இல்லை எனவும், அதற்கு திருச்செந்தூர், ராமேஸ்வரம் ஆகிய கோவில்களில் பக்தர்கள் உயிரிழந்ததே சாட்சி எனவும் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மஞ்சுவிரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கியதில் 8 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். சுத்துக்குளம் கிராம முனீஸ்வரன் கோவில் திருவிழாவை ஒட்டி மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று சீறி பாய்ந்த காளைகளை போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். இதில் 8 பேர் காயமடைந்து சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர். மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியை 5000த்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நகராட்சி அதிகாரிகள் வரி வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாத்தூர் பிரதான மெயின் சாலையில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வரும் தனியார் இருசக்கர வாகன விற்பனை நிலைய நிர்வாகம் முறையாக வாடகை மற்றும் சொத்து வரி ஆகியவற்றை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென நகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் வாகனம் ஜப்தி வாகனம் என கூறி தனியார் இருசக்கர வாகன விற்பனை நிறுவனத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 1,20,000 ரூபாய் சொத்து வரி செலுத்த வேண்டும் என்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் அதிக வரி விதிப்பதாகவும், எந்தவித முன் அறிவிப்புமின்றி வரி வசூல் செய்யப்படுவதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள பலாப்பழம் பதனிடும் குளிர்சாதன கிடங்கு தனியாருக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக பலா விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். பலா விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு பின்னர் கட்டப்பட்ட பலாப்பழம் பதனிடும் குளிர்சாதன கிடங்கை தனியாருக்கு அரசு டெண்டர் விட்டதால் தற்போது பழ குடவுனாக மாறியுள்ளது. இதனால் பலாப்பழத்தை பதப்படுத்தி விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். அனைத்தையும் தனியாருக்கு தாரை வார்க்கும் விடியா திமுக அரசால் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர்.